திருவண்ணாமலை அண்ணாமலையார் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன், வேலூர் மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் மற்றும் திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் ஆகியோர் பரணி தீபம் ஏற்றுமிடம் மற்றும் கோவிலில் ஆய்வு செய்தனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குரு தண்டபாணி, அதிகாரிகளின் இந்த ஆய்வு பணி தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஆகியவை வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. குறிப்பாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் அண்ணாமலையார் கருவறையின் முன்பாக பரணி தீபம் ஏற்றப்பட உள்ளது. மேலும் மாலை சரியாக 6 மணிக்கு அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த மகாதீபம் மற்றும் பரணி தீபம் ஆகியவை கோயிலின் உள்ளே நடைபெறும் நிகழ்வுகளுக்கு எத்தகைய வகையில் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் எவ்வளவு பக்தர்களை தரிசனத்துக்கு உள்ளே அனுமதிப்பது உள்ளிட்ட காரணங்களை கொண்டு காவல்துறையினர் இன்று தீவிரமாக ஆய்வு செய்தார்கள். குறிப்பாக வேலூர் சரக டிஐஜி தர்மராஜன் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகரன் உள்ளிட்ட காவல்துறையினர் இந்த ஆய்வில் பங்கேற்றார்கள். பரணி தீபத்தன்று எவ்வளவு பக்தர்களை அந்த கோவில் வளாகத்தில் உள்ளே அனுபவிப்பது மற்றும் அந்த எங்கு அந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும், மேலும் மகா தீபத்துக்கு எவ்வளவு பக்தர்களை உள்ளே விடுவது, அவர்களை எங்கே அமர வைக்க வேண்டும், மேலும் அந்த கோவில் வளாகத்தில் பாதுகாப்பு பணிகள் சிறப்பாக உள்ளதா, அந்த கோவிலுடைய மதில் சூழல்கள் ஆகியவை சேதம் இல்லாமல் உள்ளதா போன்றவற்றை ஆய்வு செய்து இதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு இந்த ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் காலை பரணி தீபத்துக்கு எவ்வளவு பக்தர்களை உள்ளே அனுமதிப்பது மற்றும் மாலை மகா தீப தரிசித்த போது கோயிலுக்குள்ளே எவ்வளவு பக்தர்களை அனுப்புவது போன்றது முடிவு செய்யப்படும். விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி.